அசட்ஸ் அண்ட் லோன் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். இப்போ ஹவுசிங் லோன் அப்படின்னா எல்லாருக்கும் ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் செக்டரில் வருது. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 10 times ஆஃப் த டேக் ஹோம் சேலரி. இட் டிஃபர்ஸ் பேங்க் டு பேங்க். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் டிபெண்ட்ஸ் ஆஃப் த ஐடி ரிட்டர்ன். ஐடி ரிட்டர்ன் வச்சு தான் அவங்க வந்து இன்கம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். சேலரி கிளாஸ்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட், ஐ மீன் சேலரி சர்டிஃபிகேட் வாங்கி டிட்டர்மின் பண்ணிடலாம். ஆனால் அதில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு அவங்க தரணும். டிடக்ஷன் போகனா சாச்சுரேட் டிடக்ஷன் தான் தருவாங்க. வெளியில் ஒரு 4-5 இடத்துல லோன் வாங்கிலாம் தரமாட்டாங்க. அதில் இடம்பெறாது. த்ரூ சேலரி டிடக்ஷன் மூலமாக லோன் ரீபேமெண்ட்னா அவங்களுக்கு தெரியும். பேங்க் ஒரு எம்ப்ளாயிட்ட வாங்குறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன், அவன் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சொன்னால் தானே தெரியும். அவன் வந்து சேலரி டிடெக்ட் ஆகி அந்த கம்பெனிக்கு போகிறது, டிவி வாங்குறான், ஃப்ரிட்ஜ் வாங்குறான், ஏதோ கார் வாங்கலாம்னு வச்சுங்களேன். அது இன்ஸ்டால்மெண்ட் தெரியலன்னா இப்போ வராது. அப்போ வந்து அது பிளைண்டாக இருக்கும். அப்போ 2-3 இடத்துல கடன் வாங்கின மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் டு பை அ நியூ ஃப்ளாட், ஓல்டு ஹவுஸாக இருக்கும், இல்லை ரெனோவேஷனாக இருக்கும். இப்போ ஓல்டு ஹவுஸ் எப்படின்னாக்கா நீங்கள் வேல்யூஷன் வாங்கணும், இன்ஜினியர்கிட்ட வாங்கணும். அந்த இன்ஜினியர் வந்து பில்டிங்கினுடைய இது பார்ப்பார். லைஃப் டைம் இருக்குது. பில்டிங்லாம் மேக்ஸிமம் ஒரு 50 years இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த காலத்து கட்டடங்கள்லாம் 50 yearsலாம் சொல்ல முடியாது. 20-25 years தான் இருக்குது மேக்ஸிமம் ஏஜே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிப்ரிசியேஷன்லாம் போயிடும். அதுக்கப்புறம் லேண்ட் வேல்யூ இருக்கும். அந்த ஏரியாலாம் டெவலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் வேல்யூ இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். இம்மல் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறேன், லாக்இன் லேண்டாக இருந்தால் பிரயோஜனப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மவுண்ட் ரோடு இருக்குன்னு வச்சுங்களேன். மவுண்ட் ரோடுக்கு இந்த பக்கம் ரோடுக்கு அந்த பக்கம் ரோடு நடுவில் ஒரு சந்து வழியாக போயிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு இடம் இருக்குது. அதுக்கு அசஸபிலிட்டியே கிடையாதுன்னு வச்சுங்களேன். எதுவும் ரியல் ப்ராப்ளம் விற்று போகல, சுற்றி எல்லாம் விற்றுட்டான். அந்த இடத்த போய் நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் தான் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ரோடு அசஸ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பார்ட்டி வந்து மவுண்ட் ரோடில் இருக்குது, இது பிரைம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் ரோடு ப்ராப்பர்ட்டி எல்ஐசி பில்டிங் போட்டு மார்னிங் பில்டிங் இருக்கிற வேல்யூ போட்டு நமக்கு வேல்யூஷனாக கொடுத்து சூப்பராக இருக்கும். அது பேங்க் மேனேஜர் வந்து நேராக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா பிரச்சனை தான். அதாவது வக்கீல் ஒப்பீனியன் கொடுக்குறது நம்ம செகண்ட் ஒப்பீனியன் வாங்க முடியாது. நம்ம ஓரளவு நாலேஜபிளாக இருந்தால் ரைட்டு. வக்கீல் சமயத்தில் ஏன்னா வக்கீலே பார்க்குறது இல்லை, அசிஸ்டண்ட்டை கொடுத்து பார்ப்பாங்க. அதில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளேவே அந்த ட்ரெடிஷ்னலாக டாக்குமெண்ட்லாம் எப்படி பிறந்தது, அதுக்கு முன்னாடி உள்ளது எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த லிங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம தான் செக் பண்ணணும். அது ஈஸியெல்லாம் ரிஃப்ளெக்டாக இருக்கான்னு நம்ம தான் செக் பண்ணணும். அதெல்லாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன, பேங்க் ப்ராப்ளம் நம்ம தான் ப்ராப்ளம். அதே மாதிரி அப்போ அந்த லாக்இன் லேண்ட் அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், அதை கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதுதான் பிரான்ச் மேனேஜர் வந்து இம்மல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ப்ரேயர் இன்ஸ்பெக்ஷன் இஸ் ரெக்வயர்ட். ப்ரீ சாங்ஷன் எப்படி அப்ரைசல் பண்ணுறீங்களோ, ப்ரேயர் சாங்ஷனுக்கு முன்னாடி இம்மல் ப்ராப்பர்ட்டியை பர்சனலாக போய் விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஓனரையும் ஆக்ஷன் போய் இன்ஜினியரிங் ஆக்ஷன் போய் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த காலத்தில் சும்மா ஆன்லைன்லாம் பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடைக்கும், அது எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா என்னன்னு தெரியாது. ஓகே, அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் பை நியூ ஃப்ளாட், ஓல்டு ஹவுஸ் இருக்குது, ரெனோவேஷனுக்கும் கொடுப்பாங்க. ரெனோவேஷன்னா எஸ்டிமேட் வாங்கணும். ரெனோவேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணீங்க, பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே மார்ஜின் உண்டு. பர்ச்சேஸே ஃப்ளாட்டுக்கு இடம் வாங்குறதுக்கு லோன் கிடையாது பேங்கை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? அது மாதிரி நகை வாங்கணும் அப்படின்னாலும் லோன் தர மாட்டாங்க. இடம் வாங்கணுன்னா வந்து நீங்கள் அதுமாரி பியூர் கோல்டு காயினை வச்சுருந்து லோன் கொடுக்கக்கூடாது சொல்லலாம். அதுக்கு ஒரு மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி ஒரு டாலரை மாதிரி தயார் பண்ணால் தான் லோன் கொடுக்கலான்னு இருக்கு ரூல். பியூர் டாலருக்கு ரவுண்டாக ஒரு டாலர் காயின் வாங்கிடுறீங்க, பிஸ்கட் வாங்கி, அதுக்கெல்லாம் ஜுவல் லோன் கிடையாது ஸ்ட்ரிக்ட்லி. அது பில்லியனில் வரும், அது கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது பேண்டு. அதே மாதிரி பிளாட் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க லோனு. அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறேன் அதுக்கும் தர மாட்டாங்க. ஆனால் வந்து எப்படின்னாக்கா அதில் வந்து அது வந்து அக்ரிகல்ச்சர் உபயோகப்படலை அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்லாம் பண்ணால் கொடுக்கலாம். ஆனால் வெறும் ஃப்ளாட்டு மட்டும் வாங்குறேன், இடம் வாங்குறேன்னா அது கொடுக்க மாட்டாங்க. பில்டிங் கட்டுறது தான். இடம் ஆல்ரெடி உங்கள் சோர்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கணும், பில்டிங் தான் கொடுப்பாங்க ஹவுசிங் லோன் இதெல்லாம். அப்புறம் ரீபேயிங் கெப்பாசிட்டி அதை பாரையரை பொறுத்து இருக்குது. 80 வயசு ஆகுதுன்னா எப்படி கொடுக்க முடியும்? ரிவர்ஸ் மார்க்கேஜ் தான் பண்ணணும். ரிவர்ஸ் மார்க்கேஜ்னு ஒரு டாபிக் இருக்குது, நான் பின்னாடி நடத்துகிறேன். அது மாதிரி வரக்கூடாது. எல்லாம் ஏஜையும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்துலலாம் 35 வயசில் வேலைக்கு போனால் கூட அவுலாங் வி வில் இந்த சேலரி சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்குறது எல்லாமே இப்போ வந்து ரிஸ்க் வந்து 100% ஆகிடுது. என்ன காரணம்னா எல்லா கம்பெனியும் வந்து இப்போ ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸசிவ் ஸ்டாஃப்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அட் எ டைம் ஓவர் நைட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. யூஎஸ் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், டிசிஎஸ், அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அதை நம்பி வந்து நிறைய என் பிரான்ச்சில் வந்து 100 பேர் இருக்காங்க, 100 பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு அப்படி இப்படின்னு நஞ்சா படிச்சுட்டு போய் நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா மாட்டிக்கணும். ஸோ ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. யாரும் சேலரிலாம் ரிடக்ஷன் பண்ணிலாம் தரமாட்டாங்க, அண்டர்டேக்கிங் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், பிஎஃப் அண்ட் கிராஜுவிட்டி கேனாட் பி அட்டாச்சு பை லா. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, பிஎஃப்லாம் வரும், கிராஜுவிட்டி வரும், அட்டாச் பண்ணலாம், இதெல்லாம் கேனாட் பி அட்டாச்சு பை லான்னு ரூலே இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து அதை வச்சு பேஸ் பண்ணி லோன்லாம் கொடுக்க முடியாது. மொத்தம் லோன் டிஃபால்ட் ஆகிட்டாலும் பிஎஃப்ஓ கிராஜுவிட்டியோ போய் பேங்க் கேனாட் அட்டாச். ஓகே, அது இம்ப்ளைடு, அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல. ஏன்னா அவங்களுக்கு சேமன் நிதிங்கிறது அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும், அதை போய் நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லேயும் சில சமாச்சாரம்லாம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து ஒரே வீடு தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டை கொண்டு ஏலத்துக்கு கொண்டு வர முடியாது இன்கம் டேக்ஸ்காரங்க. ஏன்னா அது லாவில் இருக்கிறது மாதிரி. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் லாஸ்லேயே வருது. ஒரே வீடு தான் இருக்குது, அவனுக்கு வேறு வீடு கிடையாது அப்படின்னா அதை வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் அப்படி ஒரு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபேயிங் கெப்பாசிட்டி அதை போகிற எல்லாத்துக்கும் ரீபேயிங் கெப்பாசிட்டி அதை போகிற இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? சேலரி கிளாஸுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, பிஸ்னஸ் மேனுக்கு இன்கம் தான், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான். அது ஒரிஜினலாக என்ன நம்ம தான் செக் பண்ணணும். அது ஏன்னா இப்போ நிறைய டூப்ளிகேட்லாம் வருது. அப்புறம் பீரியட் வந்து 15 to 25 years 25 yearsலாம் தரதில்லை. இப்போ யாரும் 10 years தான். அதுலேயே 2 இருக்குது, ஃப்ளோட்டிங் ரேட்டு, இந்த ரேட்டுன்னு இருக்குது. அது பார்க்கலாம். லோன்ஸ் இண்டிவிஜுவல் அப் டு 35 lakhs. மெட்ரோ சொன்னால் இப்போ கொஞ்சம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்ட ஸ்லைடு. இது கொஞ்சம் கூட இருக்குது, இப்போலாம் அதை பற்றி இருக்குது. ஏன்னா லோன் எவ்வளோ வாங்குறத பற்றி ஒன்றும் விஷயம் இல்லை. பேங்கில் வேணால் ரெடியூசிங் பேலன்ஸ், அதுதான் அங்கே ப்ளஸ் பாயிண்ட். கம்பெனிஸ்லாம் விட பேங்கிங் பேலன்ஸ் ஹவுசிங் லோனில் வாங்கினா அது ப்ரையாரிட்டிஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.62 lakhs வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு வீடே ஆல்ரெடி கிடையாது அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்ல இல்லையோ லோன் வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் அரௌண்ட் 2.62 lakhs ஆஸ் எ சப்சிடி. அது அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிடும் டேரெக்டாக. ஓகே, அது பேங்க்கே அப்ளை பண்ணி பேங்க்கே வாங்கி பண்ணுவாங்க. சேலரி கிளாஸ்னால் ஏஜ் அதான் சொன்னேன். அப்புறம் சார்ஜ் ஷுட் பி கிரியேட்டட் ரிமூவல் ப்ராப்பர்ட்டி, இஎம் வந்து கிரியேட் பண்ணணும், மெமோரண்டம் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சப்ஜெக்ட் ஆஃபீஸில். ஈக்விட்டபிள் மார்க்கேஜுங்கிறது எப்படின்னா ஒரிஜினல் டெஃபரேஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா செக்ஷன் 58Fல வருது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. இந்த 50 ABCDE வரைக்கும் இருக்குது. எஃப்ங்கிறது தான் ஈக்விட்டபிள் மார்க்கேஜ். நம்ம கிளாஸில் நான் அப்புறம் சொல்கிறேன். இது பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் தான். அது நோட்டிஃபைட் டவுனில் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் டைட்டில், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஒரிஜினல்னு கூட அந்த ஆக்டில் இல்லை, ஒரிஜினல் இதில். அதாவது deposit of title deeds in a notified town, handing over the title deeds to the branch manager with the intention to create a charge thereon is considered to be the equitable mortgage ன்னு இருக்கு லால. சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா பிரான்ச் மேனேஜர்கிட்ட வித் இன்டென்ஷன் டு கிரியேட் thereon அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் டீடை ஒரிஜினல் டைட்டில் டீடை ஒரிஜினல்னு கூட சொல்ல டைட்டில் டீட்ஸ்னு சொல்கிறது ஆக்ட். அதை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட நோட்டிஃபை டவுன், இதெல்லாம் கல்கட்டா மெட்ராஸ் தான் நோட்டிஃபை வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சென்டரும் நோட்டிஃபை டவுனாக இருக்கும். நீங்கள் ஈக்விட்டபிள் மார்க்கெட் கிரியேட் பண்ண முடியும், உங்கள் ஏரியா நோட்டிஃபை டவுனான்னு பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணும் அது இந்த டவுனை, அந்த டவுனில் தான் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். இல்லை நியர்பை பிரான்ச்சில் கொடுத்து வாங்கலாம். பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே நீங்கள் இஎம் கிரியேட் பண்ணால் நியர்பை திருச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் திருச்சியில் போய் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதை வந்து கிரியேட் பண்ணுற போது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆக்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா 58Fல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் to a branch manager of a notified town with intention to create a charge thereon is considered to be a equitable mortgage ன்னு இருக்கு லால. ஓகே, அதில் தான் வருது. அது ஈக்விட்டபிள் மார்க்கெட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஒரு இதாக. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்பிஐயில் ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிப்போ ரேட்டோட பண்ணியிருக்காங்க. ரிப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ என்ன சொல்கிறதோ அதோட ஒரு 2.70 or 3% இவங்க மார்ஜினல் லோட் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. லோன்லாம் ரீபேமெண்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹாலிடே பீரியட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் குடி போக முடியாது. எப்போ நீங்கள் அதை குடி போகிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து யூ கெட் ஹாலிடே பீரியட். அது டிலே ஆச்சுன்னா என்ன மேக்ஸிமம் கொடுத்தாலும் அதான் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரேரஸ்ட் தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சப்சிடி 2.67 lakhs அது சொல்லிட்டேன் நான். எப்படின்னா வெஹிக்கிள் லோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 75% ஆஃப் வேல்யூ வெஹிக்கிள் தான் கொடுப்பாங்க நார்மலி. இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் பேங்க்கு கம்பெனிஸ்லாம் தான் 90% தரேன் அப்படிங்கிறாங்க, 10% மார்ஜின். அதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரியே 10% மார்ஜின்ங்கிறது வண்டி பூஜை போட்டு வெளில எடுத்துகிட்டு வந்த உடனேயுமே அது 10% டிப்ரிசியேஷன் வந்துடும். அதை விற்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு காம்படேட்டிவாக இருக்குது, புதுசாக வண்டி வந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த வண்டியை உடனே சேல் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. மார்ஜின் வந்து 25% தான் கரெக்டு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பஸ்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு கொடுக்குறீங்க, அது வேல்யூ கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா சேசிஸ்க்கு வந்து என்ன அசோக் லைலண்டா
என்ன கம்பெனி வாங்குறாங்களோ அந்த இதுக்கு கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு. பாடி பில்டிங் அது மாதிரி எந்த ஊரில் கட்டுறாங்க, பெங்களூர்லையா சென்னையிலையா, அந்த யார் பாடி பில்டரோ அவங்கள்ட்டேருந்து ஒரு கொட்டேஷன், அது இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சேசிஸ்க்கு வந்து அந்த வேல்யூ என்னவோ அதுக்கு 75% கால்குலேட் பண்ணி தனியாக நம்ம பே ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெட்டர்லாம் கொடுக்கணும். அந்த சேசிஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க பார்ட்டிகிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கணும். ஏன்னாக்கா அசட்ஸ் அந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் இருக்குது, ஹைப்போத்திகேஷன் டு வெஹிக்கிள்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதில் கையெழுத்து போடணும். நான் டாக்குமெண்டேஷன் கிளாஸில் கிளியராக சொல்கிறேன், இன்னொரு இப்போ இதில் சொல்கிறேன். என்னென்ன கொடுக்குற போது என்ன பண்ணணும்னா ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் வாங்கணும் பார்ட்டிகிட்டேருந்து. இது மாதிரி வந்து நான் இன்றைக்கி வந்து பை ஆர்டர் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு வந்து சேசிஸ்க்கு உள்ளது கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து வண்டி போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அந்த பாடி பில்டிங் கட்டுறவருக்கு இவ்வளோ ரூபா கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து நான் பாடி பில்டிங்லாம் கட்டினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹைப்போத்திகேஷன் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸ் வரும். ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்லேயே அதில் டு பீன்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் வாங்கணும் பாரர்கிட்ட. அது அப்போ தான் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கவர் ஆகும், இல்லைன்னா கவர் ஆகாது. ஸோ அது பண்ணணும். அப்புறம் அது வந்து இன்சூரன்ஸ்லாம் நான் ஃபுல்லாக பண்ணிடுறேன், காம்ப்ரிஹென்சிவ்லி இன்சூராக இருக்கணும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடாது, காம்ப்ரிஹென்சிவ்லி இன்சூராக இருக்கணும், அதை நான் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி அதில் வந்துட்டு அண்டர்டேக்கிங் வந்துட்டு வாங்கிப்பாங்க. ஸோ பே ஆர்டர் வந்து ஆக்சுவலாக சேசஸ்க்கு போகும், திருப்பி அது ரெடி ஆகி சேசஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியாவது டிரைவர் கொண்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது பாடி பில்டிங் ஏரியாவுக்கு போகணும். அப்போல்லாம் ஃபயர் கியர் ஆகிடுச்சுன்னா யாரும் பொறுப்பாகிறது இல்லையா, அதனால் இன்சூரன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம வண்டி அந்த சேசஸ் எடுத்துன்னு அந்த உடனேயுமே டே 1லேருந்து இன்சூரன்ஸ் எஃபெக்ட் பண்ணோம். அப்புறம் அதை இது எஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வேல்யூவேஷன் வந்து அந்த பில்டிங் பாடி பில்டிங்லாம் முடிஞ்சப்பறம் டோட்டல் வேல்யூவேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸுக்கு வந்து வேல்யூ தானே வேணும், கொடுத்துருவாங்க, அது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஆகி அது வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைமிங் வாய்ப்பாக கொடுக்குறாங்க. அவங்க ஒரு இது அவங்களுக்கு நிறைய வேலை இருந்ததுன்னா டேட் பண்ணி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்டன் வரும். அப்போ ஹாலிடே பீரியட் கொடுக்க முடியுமா வரும் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டருக்கு. ஏன்னா ரெடிமேடாக இருந்தது, இப்போ கார்னால் ரெடிமேடாக இருக்கும், அப்படியே உடனே டாக்ஸியை யூஸ் பண்ணிடலாம். அது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணோம் இல்லையா, பாடி பில்டிங் பண்ணால் தானே யூஸ் ஆகும். டிப்பராக இருக்கும், அதாக இருக்கும், டேங்கர் ஏதோ அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அது மாதிரி ஹாலிடே பீரியட் வந்து கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ லாரி டெஸ்க்கு தான் டூ வீலருக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி பே ஆர்டர் தான் கொடுக்கணும். அதில் நம்ம லெட்டர் கவரிங் லெட்டர் கொடுக்கணும். இதை வந்து ஹைப்போத்திகேஷன் டு ஸோ பேங்க்னு நீங்கள் போடணும். இது இது இன்வாய்ஸ் காப்பி கொடுக்கணும், டெலிவரி செலான் தரணும், ஸ்டாம்ப் ரெசிப்ட் தரணும், அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணணும், காம்ப்ரிஹென்சிவ்லி இது எல்லாம். அப்புறம் டூப்ளிகேட் கீ கொண்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷனுக்கு காரை காமிக்கணும். இந்த எல்லா இஷ்யூ இருக்குது. இது எல்லாமே வந்து பார்ட்டி அண்டர்டேக்கிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் வாங்கிட்டு தான் அதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்புறம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு காரை கொண்டு வரணும், இல்லை ஹைப்போத்திகேட்டட் டு ஸோ பேங்க் அப்படின்னு வந்து இதில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போலாம் இருக்கிறது இல்லை, தேங்க்ஸ் டு கூட போடுறதில்ல, யாரும் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. என்ன ஆர்சி புக்கில் என்டார்ஸ்மெண்ட்லாம் இருக்கான்னு பார்க்கணும், ஆர்சி புக் கரெக்டாக வரணும், அப்புறம் செக் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இதெல்லாம் ஒரு மாதம் கழித்து தான் தருவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனால் இப்போல்லாம் உடனே கிடைக்கிறது, முன்னெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். டாக்குமெண்டேஷன் அந்த ஃபோல்டரில் இது மாதிரி இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, டூப்ளிகேட் கீ வரல, ஸ்டாம்ப் ரெசீஸ் வரல அப்படின்னு அந்த லோன் கொடுத்தோன்னே டாக்குமெண்ட்லாம் வாங்கிடுவோம். சில சமயம் வந்து பாடி பில்டிங்க்கு தனியாக கொடுக்குற போது வந்து நீங்கள் ஒரு கரவிங் லெட்டர் வச்சு ஒரு வாங்கணும். ஒரு டிபிஎன் தான் வாங்குவீங்க, அன்னி தேதிக்கு கன்சிடரேஷன் அதுக்கு தான் பாஸ் ஆகும். அப்படி இல்லை ஒரே டிபிஎன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இன்னி தேதிக்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு கவரிங் லெட்டர் அதை பண்ணணும். அப்போ தான் அந்த டாக்குமெண்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அன்றைக்கி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு வச்சுங்களேன், பாடி பில்டிங் சேர்த்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 லட்சத்துக்கு நீங்கள் டாக்குமெண்ட் வேணா அவன் சொல்லுவான் வந்து அன்றைக்கி வந்து நான் பாடி வாங்கவே இல்லையே, பில்டிங்லாம் அதுக்கப்புறம் தானே கட்டினேன், பாடி பில்டிங்லாம் அதில் வந்து இது மாதிரி டிஸ்பியூட் வரும் பின்னாடி. இதெல்லாம் நம்ம சேஃப் கார்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நம்ம அடிஷ்னல் ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும். உள்ளவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா லோன் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, டாக்குமெண்டேஷன் வேறு இடத்துல நடக்கிறது, அது ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து சிங்கிள் பாயிண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். மேனேஜர் தான் ப்ரப்போசல் இருக்க முடியாது, மேனேஜர் எல்லாம் பண்ணாரு, மேனேஜர் பிரான்ச்சில் தான் எல்லாமே நடக்கும், டாக்குமெண்டேஷன் எல்லாமே அங்கே தான் நடக்கும். இப்போ வந்து எப்படின்னா ப்ரப்போசல் மட்டும் சாங்ஷன் ஒரு இடத்துல இருக்குது, ப்ரப்போசல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறவங்க பிரான்ச்சு, அதை ப்ராசஸ் பண்ணுறவங்க ஒரு சிபிசின்னு ஒன்று, அது சாங்ஷன் வருது பிரான்ச்சுக்கு வரும், திருப்பி டாக்குமெண்டேஷன் வேறு இடத்துல, டாக்குமெண்டேஷனை கீப் பண்ணுறது வேறு இடத்துல, இந்த மாதிரிலாம் தான் இருக்குது இப்போது. அது ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம அதில். தெர் இஸ் நோ கமெண்ட் அட் ஆல். ஆஸ் ஏ பேங்கர் ஐ கேனாட் கமெண்ட் ஆன் திஸ். அப்புறம் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்லைட்லேயே சொல்லியிருக்கேன்.
கொஞ்சம் ஹெல்த்தியாக லிக்விடிட்டி இருக்கிற பேங்க் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது இருக்குது. அப்புறம் இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணாங்கன்னா ஐடி இன்கம் இருக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் இருக்கேன்னா ரூட் பர்மிட் வாங்கணும். பஸ்ஸாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரூட் பர்மிட் வாங்கிக்கணும். அது மறந்து போயிட்டேன். அந்த எந்த ரூட்டில் வண்டி போகிறது, ரூட் பர்மிட்லாம் இருக்கா, அதெல்லாம் ஃபோர்ஸில் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா சும்மா வச்சுக்கோங்க, ரூட் இருக்கும் பர்மிட் விட்டு அப்புறம் டூரிஸ்ட்டாக ஓட்டிங்க மாட்டின்ட்டோம்னு வச்சுக்கலாம், நாளைக்கு பேங்க் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ பஸ்ஸு, டிராக்டர், காரு, டூ வீலர்லாம் என்னன்னாக்கா அதில் நாம்ஸ் இருக்குது. டிஎஸ்சிஆர் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, டெட் சர்வீஸ் கவரேஜ் இருக்கிற ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது கால்குலேட் பண்ணுற போது என்ன தேவைப்படுன்னா, அதில் பண்ணதில் என் பேங்கோட எக்ஸ்பென்ஸ் மினிமம் 25 days அது ஓடணும். வண்டி 25 நாளாவது ஒரு மந்தில் அது ஓடினாதான் அது வந்து அந்த அவங்க செலவுக்கும் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்ட முடியும். லெஸ் தேன் 25 days ஓடிச்சுனாக்க அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பிரேக் ஈவன் தாண்டாது. அதனால் கடன் கட்ட முடியாது, வண்டியை விற்கிற வண்டியை கட்டமாக வந்துடும். அது மேஜராக பார்ப்பாங்க வண்டியில். ஏன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஹெவி, நிறைய இருக்குது. புதுசாக வண்டி வருது, புதுசாக. ஏன்னா எல்லா வண்டிக்கும் அவங்க ஃபார்ச்சுனேட்லி வந்து டீ போர்டு அலோவ் பண்ணுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட வண்டிக்கு தான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்குது. இதெல்லாம் ஆஸ் ஏ மேனேஜர் வி ஹவ் டு செக். அந்த ப்ரொபோசல் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரீ சாங்ஷன் அப்ரைசர்லேயே இவங்க என்ன புதுசாக ஒன்று பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி 4-5 பஸ் வச்சுருக்கேன் ஓட்டுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக வந்தாங்கன்னா கஷ்டம். ரூட் அப்போ தான் வாங்கியிருக்காங்கன்னா அதில் டைமிங்லாம் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு ஓடும் அந்த சமயம்லாம் அதில் வரும். அந்த ப்ரொபோசல்லே வரும். டூவீலருக்குன்னு தனியாக அப்ளிகேஷனே இருக்குது. அதில் எல்லா எத்தனை நாளைக்கு வண்டி, ஒரு நாளைக்கு எத்தனை இது ஓடும், 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும், ஏகப்பட்ட கேவியெல்லாம் இருக்குது. ஒரு 3-4 பேஜ் இது டூ வீலருக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து. ஓகே, இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ஐடி ரிட்டர்ன். அப்புறம் பிஸ்னஸ் மேன் வந்து லோன் வாங்குறாரு அப்படின்னா அவருடைய ஐடி ரிட்டர்னை வச்சு கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்னா ஈக்குவல் மார்க்கேஜ் இருக்குது, அதனால் அது எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல்னா சேலரி சர்டிஃபிகேட் தான். அதில் மேக்ஸிமம் சொன்னேன் தான் சொல்லியிருக்கேன், 45% டேக் ஹோம் இருக்கணும். அப்புறம் 10 times அது மாதிரி தான் கொடுப்பாங்க. 4-5 பேங்க்லேயும் லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அது எதுலேயுமே வராது, எந்த இதுலேயும் கவர் ஆகாதது. அது பார்த்துக்கணும். ஹைப்போதிகேஷன் கிளாஸ் வந்து ஆர்எஸ்டி புக்கில் இடம் பெறணும். ஹைப்போதிகேஷன்லாம் எல்லாம் பண்ணுறேன்னு கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வரத்தை செக் பண்ணணும். அந்த நான் சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்ட் வாங்கினோடனே ஒரு கவரில் ஸ்லிப்பு போட்டுடணும். இது என்னெல்லாம் பெண்டிங் வரணும்னு, ஸ்டாம்பு ரசீது வரணும். நீ தான் சுக்லாம்பரம் கொடுத்துருக்கீங்க, பிள்ளையார் பஜா கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் டிபிஎன் மட்டும் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஹைப்போதிகேஷன்லாம் இருக்கும், எல்லாம் பிளாங்காக இருக்கும். அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பிளாங்காகவே கைத்தவங்கள எல்லாம் ஃபில் பண்ணி தான் வாங்கணும். அல்ட்ரேஷன் வந்தால் மறுபடியும் கூப்பிட முடியாது, வேறு. அது ரொம்ப முக்கியம். அது டாக்குமெண்டேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்தது என்னென்னா, அதில் ஸ்லிப்பு போட்டுடணும். டூப்ளிகேட் கீ வரணும், இன்னும் ஸ்டாம்பு இன்வாய்ஸ் வரணும், ஐ மீன் ஸ்டாம்பு ரெசிப்ட் வரணும், ஆர்சி புக் என்டார்ஸ்மெண்ட் வரணும், இன்சூரன்ஸ் வரணும், ரூட் பர்மிட்டாக இதெல்லாம் வரணுங்கிறதெல்லாம், பாடி பில்டிங் ரெசிப்ட் வரணும். எல்லாம் அதில் எழுதி வச்சுக்கணும். ஒன்றா வர டிக் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே தள்ளணும். அப்போ தான் அது வரும். இல்லைன்னா எல்லாம் வச்சுருவீங்க, மறந்து விடுவான், இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, பார்த்தா எல்லாம் தலையை வச்சு நிற்பாங்க. பார்ட்டி இங்கே ஃபாரின் போயிருக்காம்மா, சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காருங்க, போயிட்டாங்க அம்மா, 20-40 நாள் கழிச்சு தான் வருவான். அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ண மாட்டார், இல்லைன்னு எழுந்து போயிடுவார். இது மார்க் வரும். நான் சொல்லுவேன், அதென்ன ஒன்றும் பெரிய தலைவிடாது. பட்டு பேங்க்கு வந்து சொன்னபடி கேட்கல இல்லையா, அது ஒரு ப்ராப்ளம் வரும். மார்க் வரக்கூடாது. அப்புறம் வந்து ஆர்சி புக்கில் கிளாஸ் இருக்கான், அதெல்லாம் செக் பண்ணணும். ஆர்சி புக் வந்து டக்குனு உள்ளதுக்கு போடக்கூடாது. நான் வந்து என்னுடைய சர்வீஸில் பார்த்துருக்கேன், ஆர்சி புக் வந்திருக்கு, அவன் ஏதோ ஒரு வண்டிக்கு வாங்கிட்டு போயிருக்கான் லோனு. அந்த ஹைப்போதிகேஷனில் பார்த்தாக்கா ஸ்ரீராம் இதுன்னு இருக்குது, பேங்க் பேரே இல்லை. ஒரு பேங்க்லேருந்து கொடுக்குறோம், அது ஏதோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு என்டார்ஸ்மெண்ட் இருக்குது. நான் சர்ப்ரைஸாக இன்ஸ்பெக்ஷன் எங்களுக்குலாம் எப்படின்னா, சர்ப்ரைஸாக பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் விசிட்லாம் போனால் டாக்குமெண்ட்லாம் லாஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. ஒரு அடிஷனலாக எங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுப்பாங்க, நாங்கள் பார்ப்போம். இப்போ எக்ஸிக்யூட்டிவாக பார்க்குற போது எல்லாம் கொடுத்தாப்பா பேப்பர்லாம் கொண்டாந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்களா. அந்த லேடியை கூப்பிட்டு கேட்டாக்க எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறா. என்னம்மா பாரு அப்படின்னா, ஐயோ சார் பார்க்கலாம் கவனிக்கலாம் அப்படிங்கிறா. என்ன பண்ண முடியும், ஹைப்போதிகேஷன் கொடுத்துருக்கிறது எக்ஸ் பேங்க்கு, என்டார்ஸ்மெண்ட்டு ஒய் பேங்க்கு, நாளைக்கு எப்படி செல்லுபடி ஆகும். இதெல்லாம் ஆஃபீஸருடைய டியூட்டி இது. இப்போ எல்லாமே அப்படி அதெல்லாம் ஒன்றும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க இதுதான் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப தலையிட முடியாது. இப்போ அடுத்தது ஹைப்போதிகேஷன் கிளாஸ் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் வந்து டேரெக்டாக சப்ளையர் பே பண்ணணும், கேஷாக கொடுக்க முடியாது, எல்லாம் கொடுக்க முடியாது. அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த விளையாட்டு தான் வருது. இந்தியெல்லாம் எப்படின்னாக்கா நம்பர்லாம் இருக்கும், பிரிண்டட் ஷீட்டாக இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் தான். அதில் சிக்னேச்சர் எல்லாம் வருது, இஎன்ஒய் எல்லாமே இருக்குது, ஜிஎஸ்டிஸில் எல்லாமே இருக்குது. ஏதாவது டுபாங்கூராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அந்த டீட்டெயில் தான் அவன் ஏதாவது பேங்க் வச்சு என்கேஷ் பண்ணி போயிட்டா வண்டியும் வராது, ப்ரிசைன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஆளும் இருக்க மாட்டான். அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த சப்ளையர் யார் என்ன, அவங்களாம் வந்து ஸ்டாண்டர்ட் சப்ளையராக என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா சப்போஸ் ஐபிஐயில் வந்து சிலதெல்லாம்
சில இவங்கெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம தான் பிளாக் லிஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு லிஸ்ட் வரும் ஐபிஐலேருந்து. அதை பார்த்துட்டு தான் லாரி பில்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணணும். அது பிளாக்டு லாரி இதாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா அதை போய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேங்க் பணம் வராது. ஏன்னா லாரி ரிசிப்ட் வச்சுருந்தா பில்லாம் டீல் பண்ணுறோம். அவன் லாரி ரிசிப்ட் எல்லாமே கொடுத்தா டெலிவரி பண்ணுவான். அந்த மாதிரி கம்பெனிலாம். பட் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி பண்ண மாட்டாங்க. பர்சி டிவிஎஸ் ஏபிடி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா லோக்கலில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் மஸ்ட் வித் பேங்க் கிளாஸ். இன்சூரன்ஸ்லேயும் வந்து பேங்க் கிளாஸ் இருக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் இன்சூராக இருக்கணும். தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடாது. காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த வண்டிக்கு விபத்து டூ வீலர் இருந்ததுன்னா ஓட்டுறவனுக்கு ஓட்டின் போகிறவளுக்கு ஓனருக்கு அடிபட்டு யாராவது போனான்னா தேர்ட் பார்ட்டி அவனுக்கு எல்லாருக்குமே கவர் ஆகும். இப்போ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்ன ஆகுன்னா, ஓனருக்கு கவர் ஆகாது. யார் அடிபட்டு சாரானோ அவனுக்கு மட்டும்தான் கவர் ஆகும், வண்டிக்கு கவர் ஆகாது. ஸோ இவெல்லாம் ப்ரீமியம் கம்மின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் அதை தான் பண்ணுவாங்க. நிறைய கேஸ் லாஸ்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி 11th ஹவரில் பண்ணி வயரானு அதெல்லாம் கேஸ்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ எதுக்கு சொல்ல வேணா, இன்சூரன்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. இதில் வந்து ஓவிடி பார்க்கணும். ஆஃபீஸில் வேலை டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கேஒய்சி சிபில் கேட்க பண்ணி இவன் நேம் இருக்கான்னு பார்க்கணும். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட்னு தனியாக இருக்குது. அது ஒரு ஆர்கனைசேஷன். அதில் வந்து எல்லாரும் பேங்க்கும் அதில் கொடுத்துருவாங்க, கொடுக்கணும்னு கம்பல்ஷன். அதுமாதிரி செர்சாய்னு இருக்குது. ஈக்விட்டல் மார்க்கெட் கிரியேட் பண்ணால் வித்தின் 10 days 20 days நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரிப்போர்ட் டு செர்சாய். இந்த டாக்குமெண்ட்டு இந்த நான்களில் இந்த ஈக்விட்டல் மார்க்கெட் டாக்குமெண்ட்டே அங்கே அனுப்பணும். இந்தியெல்லாம் எப்படின்னாக்கா, நான் ஒரு இஎம் ஒரு பேங்க்கில் வச்சுட்டு இன்னொரு கலர் ஜெராக்ஸ் வச்சு இன்னொரு பிரான்ச்சில் இன்னொரு ஊரில் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அந்த செர்சாயில் மாட்டிடலாம். எப்படி சால் லிஸ்ட்டு இசிஜிசியில் பார்க்குறோமோ, டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் கிரெடிட் இதுக்கெல்லாம் அது மாதிரி தான் இது. அதுக்கெல்லாம் இப்போ இந்தியாவில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. இப்போ ஒரு பேங்க்கில் என்பி ஆகிடுச்சுன்னா இன்னொரு பேங்க்கில் கடனே வாங்க முடியாது. அந்த நேமில் அந்த இதுக்கு வேறு ஏதாவது நேமை போட்டு மாற்றிக்கிட்டு தான் வாங்க முடியும். அப்புறம் இப்போ இகேஒய்சி வந்து சென்ட்ரலைஸ்டு கேஒய்சி சிஸ்டம் வந்துடுது. அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை கேஒய்சி பண்ணால் அதில் ஏறிடும். அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்து வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எப்போதும் பிள்ளைக்குள்ளே சீமந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு பையன் எனக்கு தான் சீமந்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து நிறைய கொடுக்குறாங்க. சிலது வந்து அதில் எப்படி கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா, ஹாலிடே பீரியட் உண்டு. நான் வந்து வேலைக்கு அதாவது எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிகிரி 6 months அல்லது 1 year அப்படின்னு ஹாலிடே பீரியட் ஒன்று தருவாங்க. இது எஜுகேஷன் லோன் என்ன அப்படின்னா, வேலைக்கு போன அப்புறம் இன்ஃபர்மேஷன் தரமாட்டாங்க. பேரண்ட்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. அவங்களுடைய கேரண்டியில் தான் நம்ம எல்லாம் கொடுத்துருப்போம். அது வந்து ரீபேமெண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சில பேர் ஜென்யூனாக இருக்கிறவங்க, நம்ம பேங்க்னால நம்ம படித்தோம், நம்ம வளர்ந்தோம், இந்த பேங்க்னால தான் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக நிறைய பேர் கஸ்டமர்லாம் கொடுக்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதும் இருக்குது. டிஸ்கண்டினியூ ஆகிடும் தெரியாது. ஓவர்சீஸில் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓவர்சீஸ்லாம் கொடுக்குற போது அது கொஞ்சம் இதில் வந்து பார்ப்போம். அதுவும் ஓவிடி சிவில் டேட்டாலாம் பார்க்கணும். எழுதி +2 மார்க் ஷீட்டு எபோவ் 8 அதில் மார்க் வந்த பேங்க்கோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே லோன் பாலிசியில் தான் வருது. இதெல்லாம் ஆர்பிஐ வந்து எதுவுமே சொல்ல, அதாவது எக்ஸப்ட் கவர்மெண்ட் லோனை தவிர இது வந்து ஆர்பிஐ வந்து யாரையும் கம்பல் பண்ணல. உங்கள் லோன் பாலிசியில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது பிரகாரம் பண்ணணும். ஆனால் அந்த 40% ஸ்டிபுலேஷன் இஸ் தேர். ஓகே. ஸோ அப்ராடுக்கு இவ்வளோன்னு இருக்குது. இது அமௌண்ட் வேறே ஆகும். இப்போ 20 lakhs இருக்குது. இப்போலாம் 20 lakhsல ஒன்றும் பண்ண முடியாது. அப்ராட்லாம் 30 லட்சம் 35 அதெல்லாம் இப்போ லிமிட் ஏறியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் மேனேஜர் அவங்களே செக் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அதை டோட்டலி எல்லா பேங்க்லையும் என்னால் பார்க்க முடியாது. அது பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். ரீபேமெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது 6 months அல்லது 1 year அந்த இதுதான் கொடுப்பாங்க. ஆர்பிஐயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் டிஃபர் ஆகும். அப்புறம் அபோவ் 5 lakhs வந்து செக்யூரிட்டி கேட்பாங்க. நேஷனலைஸ் பேங்க்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் புதுசாக ப்ரைவேட் பேங்க்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக வாங்கணும். அப்புறம் அந்த காலேஜெல்லாம் ரிப்பூட்டட் காலேஜா இல்லை டிபாங்கூர் காலேஜெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இட் இஸ் அவர் டியூட்டி. ஏதோ கொடுத்தாங்க பண்ணாங்கன்னா பார்ட்டிக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பாங்க. இப்போ நிறைய பார்க்குறோமே, நிறைய ஏஜென்ட் போகிறாங்க. இங்கே சிங்கப்பூர் வச்சுன்னா ஃபாரின் வச்சுக்கணும்னு சொல்லி கோவாவில் கொண்டு விட்டுட்டு இதுதான் சிங்கப்பூர்னு சொல்லி இறக்கி விட்ட கேஸ்லாம் நிறைய எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பேப்பர்லாம் படிச்சிருக்கோம். அதுமாதிரிலாம் இருக்கும். பாஸ்போர்ட்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த யூனிவர்சிட்டி வந்து ஷுட் பி அப்ரூவ்டு இருக்கணும். ரெகனைஸ் பை கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. இதெல்லாம் எஜுகேஷன் லோன். அதுக்கடுத்து ப்ரையாரிட்டி செக்டார் அட்வான்ஸ். இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மேட் இருக்குது. ஸ்மால்னா லெஸ் 2.5 acres அந்த ஸ்டிபுலேஷன் இருக்குது. மார்ஜினல் ஃபார்மேட் அது வந்து கிராப் லோன் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் ஏக்கராஃப் வந்து என்னென்ன பயிர் பண்ணுறேங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சும்மா லட்சம் வந்து கொடுக்க முடியாது. அதுமாதிரி ஜேஎல்ல வந்து அக்ரியில் கிளாஸிஃபை பண்ணால் அதுக்கெல்லாம் வந்து ஏக்கரேஜ் சென்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் என்னங்கிறதெல்லாம் கொடுக்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் கேஷ் பொசிஷன் கைண்ட் பொசிஷன் எல்லாம் இருக்குது. அது பிரகாரம் தான் கொடுக்க முடியும். ஜொல்லோனுக்கு அது கிடையாது. ப்ரான் கல்ச்சர் இருக்குது. நான் சொல்கிறேன் அக்வா கல்ச்சர்னு பேர். அது சில ஊர்கள்லாம் சீஷோர் ஏரியாவில் உள்ள இடங்கள்லாம் அது உண்டு. அதுக்கு தனியாக நான் அது எப்படி
பண்ணோம் பான்கான் எப்படி ஒரு இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் அதுமே டீட்டெயிலாக செப்பரேட் இதில் பார்க்கலாம். நம்ம போல்ட்ரி ஃபார்மிங் இருக்க சொல்லுங்க, இந்த கோழி பண்ணை, மல்பரி கல்டிவேஷன், இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறது, இதுக்கெல்லாம் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிஎல்பிசி மீட்டிங், பிளாக் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி மீட்டிங்னு சொன்னேன் இல்லையா, அது லீட் பேங்க் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன கல்டிவேஷன் என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் போட்டுருவாங்க. அது பிரகாரம் தான் இதுக்கெல்லாம் பண்ண முடியும். சரியா, எல்லாருக்குமே மல்பரி கல்டிவேஷன் எப்படி நடக்கிறது, அது எப்போ வந்து இதாகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தானே இருக்குது, அது வந்து பண்ணணும். அப்புறம் டிராக்டர் லோன் வந்து ரீபேமெண்ட் வந்து 5 years 6 years வரைக்கும் கொடுக்கலாம். டிராக்டர் லோனுக்கும் இந்த இது இருக்குது, எத்தனை நாளைக்கு அது இத்தனை மணி நேரம் அது வந்து வேலை செய்யணுங்கிற கணக்கு இருக்குது. 72 hours இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்குது. அது நம்ம அந்த லோன் கொடுக்குற போது பார்க்கலாம். அப்புறம் ஹார்வெஸ்ட் மிஷின் கொடுக்குறோம். ஹார்வெஸ்ட் மிஷினும் ஒரு பெரிய மிஷின், அதுக்கும் லோன் கொடுக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸு, பவர் டில்லர், அதாவது டிராக்டரோட சேர்ந்து வரும் அது பவர் டில்லர். அது டிராக்டர் ப்ளஸ் பவர் டில்லர் தான் நார்மலாக வாங்குவாங்க. வெறும் டிராக்டர் ஆணையை மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேணும். அது மாதிரி செக்யூரிட்டி வந்து மார்கேஜ் ஆஃப் லேண்டு, ஹைப்போதீஷன் கிராப், எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ். மார்கேஜ் ஆஃப் லேண்டு தான் வாங்க முடியும், வேற ஒன்றும் அவங்க தரமாட்டாங்க. எக்யூப்மெண்ட் என்னவோ அதனுடைய வேல்யூம் எடுத்துக்கணும். ஹைப்போதீஷன் கிராப்புங்கிறது கிராப் லோனுக்கு தான் வரணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் டிஃபர் ஆகும். நேஷனல் பேங்க்லாம் 7% தான் லோனு, அதில் வந்து 3% 2% கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் சப்சிடி. ஸோ அதனால் அவங்க வந்து 5% தான் அவங்களுக்கு நெட்டாக கிடைக்கும். இவங்க அக்ரிகல்ச்சர் லேபருக்கு 7% தான் அக்ரிகல்ச்சர் லோன் கிடைக்கும். எப்படி ப்ரீஷிப் அண்ட் போஷிப்மெண்ட் மாதிரி கன்செஷன் ரேட். அது கார்பரேட் லோனை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் 6 months. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆடியில் விதை வச்சிங்கன்னா தை மாதம் அறுத்துருவாங்க, 6 மாதம் தான் கணக்கு. டிராக்டரில் வந்து 15 half yearly இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்குவாங்க. ஏன்னா அது half yearly தான் வாங்க முடியும், ஏன்னா லிங்க்டு டு ஹார்வெஸ்ட் சீசன், அப்படி தான் கணக்கு. அது வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் போட்டேனே, கிராப்பு, பேடி, காட்டன், சுகருக்கு எல்லாம் டைப் பண்ணதுனா சுகர் மில், டைப் அரேஞ்ச்மெண்ட் சுகர் மில் இருக்கும். டைப் அரேஞ்ச்மெண்ட் அது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அப்படின்னா அந்த அடி கட்டை வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சுகர் கேன் இன்ஸ்பெக்டர் வந்து பேங்க்கில் ப்ரப்போசல்லாம் கொடுப்பாரு, நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் மாதிரி. நம்ம வந்து அதிலேயே கேஷ் போர்ஷன், கைன் போர்ஷன் இருக்கும். கேஷ் போர்ஷன் மட்டும் நம்ம கொடுத்தா அப்புறம் மற்றெல்லாம் செக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அடி கட்டை போட்டு தானே அதை ஊனணும். ஃபஸ்ட்டு அடியில் கடைசியில் உள்ள கட்டையை வச்சு ஊனுவாங்க, அது அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சுகர் மில்ஸ்காரங்க தான். அதை வாங்கிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுற போது அதுக்கு அவங்க பேமெண்ட் நம்ம டேரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் பூச்சி மருந்து, உரம், அதுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இது வந்து கரெக்டாக இருக்கா, முத்தி போயிருக்கா கரும்பு, அது வந்து வெயிட் என்ன இருக்கும் அப்படிங்கலாம் பார்ப்பாங்க. வெயிட் இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம் அது கிடைக்கும். இல்லை அவங்க வந்து மில்லில் நிறைய இதாக இருக்குது, அடுத்த மாதம் தான் வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா அது சக்கரை தானே, சக்கரை தண்ணி தான் அது வந்து எவாபரேட் எடுத்தோன்னா என்னாகும், வெயிட்டேஜ் உங்களுக்கு கம்மியாக வரும். டன்னுக்கு இவ்வளோ கிடைக்கிற போது டன் வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற போது பணம் குறைஞ்சி போயிடும். அதான் அந்த ரைப் டயத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லணும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கேட்டில் வச்சுட்டு அடிக்கடி விசிட் பண்ணிட்டே இருக்கணும். மேனேஜரும் கூட போகணும். கஸ்டமருக்கு லாஸ் வந்துருச்சுன்னா, விவசாயிக்கு லாஸ் தான், பேங்க் லாஸ் தானே, அதெல்லாம் கொஞ்சம் இன்னிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை நான் எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரி போகலான்னு பண்ணோன்னா நாளைக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் வந்து இதுதான். அப்புறம் எம்எஸ்எம்இயில் வந்து இப்போ டெஃபினேஷன் வந்து மாறி இருக்கும். அதை நீங்கள் தயவு பண்ணி இப்போ கரண்ட் ஆர்பிஐ சர்க்குலரை பார்த்துங்க. ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் ஹவ் ஃபைன் டைம் டு டூ ஆல் தீஸ் எக்ஸசைசஸ். இதுவே டைம் எடுத்து அதான் மைக்ரோ ஸ்மால் மீடியம், ஏன்னா அது அப்பப்போ மாறுது. கவர்மெண்ட் வந்து அப்பப்போ இன்கம் அமௌண்ட் ஏற்றிட்டே இருக்காங்க, ஸ்கீமை மாற்றுறாங்க. அது நம்ம மேனேஜர் தான் நீங்கள் இப்போ ப்ரப்போசல் போகிறோம். ஏன்னா இப்போ பிரான்ச் மேனேஜர் சாங்ஷனே பண்ணுறது கிடையாது. இப்போ நான் நடத்துகிற வழிய இல்லை, பிரான்ச் மேனேஜருக்கு ஒன்றும் டியூட்டியே கிடையாது. அவங்க ஜஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த செக்லிஸ்ட்டோட கரெக்டாக பார்க்குறது இல்லை மேனேஜர். ஒரு குப்பையாக வாங்கி ஒரு கட்டாக வந்துடுவாங்க. அவங்க சிபிசிலாம் ஒன்றா அடுக்கி, இந்த சார்ட்டிங் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி யாருக்கு என்ன வந்திருக்குன்னு விட்டு வேறு அனுப்புவாங்க. கவர்னர் லெட்டர் இருக்காது, ஐடி ஒரு இடத்துக்கு போய்டும், இதுக்கு போய்டும். அப்புறம் அதெல்லாம் சிபிசின்னு இருக்கு இல்லையா, அங்கே எல்லாரும் அங்கே ப்ராசஸ் பண்ணுறவங்க கேட்டால் தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்புறம் வந்து கொடுத்துருவாங்க, அவங்க ரிமைண்டர் போடுவாங்க, அந்த ரிமைண்டருக்கு பதிலே சொல்ல மாட்டான். ரெண்டாவது இதில் வந்து ரெப்போர்ட் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து நான் பேப்பர் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சாங்ஷனே இல்லைன்னு. அவங்கேருந்து கம்பெனி கண்டிப்பாக இவங்களுக்கு கிடச்சிருக்காது. சில பேங்க்ல இமெயிலே பார்க்குறது கிடையாது, இமெயில் பார்த்தியான்னு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் எல்லாம் ரா ஹேண்டை போட்டால் கஷ்டம். வித்தவுட் ப்ராப்பர் ட்ரைனிங் போட்டிங்கன்னா திஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ். முந்தி காலகட்டங்கள்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரே இடத்துல தான் நடந்தது, அதனால் முடிஞ்சது. இப்போலாம் வெவ்வேறு இடத்துல சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸுக்கு போகும், அது ஒன்றுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராசஸ் வர இப்போ பழைய சிஸ்டமே ஸ்டோர் ஆகிடுது. இந்த ரீஜனல் ஆஃபீஸு, ஜோனல் ஆஃபீஸில் இருக்க மாதிரி முந்தி அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அதே தான் மறுபடியும் வந்திருக்கு. இப்போ அது ஒன்றும் பெரிய மாற்றங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லை, இதே தான் ரிவர்ஸ், திருப்பி சுற்றி இப்படி தான் நடக்கிறது. என்னென்னா அந்த டைம் ஜாஸ்தி ஆகும், லேக் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு டைம் எடுத்துக்கிறது. அந்த இது வந்து டைம் ஆகும். ஒரு ப்ரொபோசல் சாங்ஷன் வந்து இத்தனை நாள் T+1 T+3 T+5 அப்படி இருக்குது.
அப்புறம் மைக்ரோ நம்ம எலிஜிபிலிட்டி என்ன டேர்ன் ஓவர் லெஸ் தேன் 5 crores இருக்குது, அதை பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore இருக்கணும், அதுதான் வந்து மைக்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த டேர்ன் ஓவரும் இப்போ நீங்கள் வந்து யூ டு செக் கரண்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே ஸ்மாலுக்கு வந்து என்னன்னாக்கா இதை விட கொஞ்சம் கூட இருக்கும். மைக்ரோங்கிறது ரொம்ப சின்னது, ஸ்மாலுங்கிறது அதோட கொஞ்சம் பெருசு. அதுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ லெஸ் தேன் 50 crores நான் கொடுத்துருக்கேன். டேர்ன் ஓவர்னா சேல்ஸ் டேர்ன் ஓவர் அர்த்தம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 10 crore. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது லிமிட் ஏற்றிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, லிமிட் ஏற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மாலில் வருதா மைக்ரோவில் வருதா, நீங்கள் வேணால் ப்ரையாரிட்டி செக்டார் போது கிளாசிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் சிவோ பார்த்துட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம்லேயும் எலிஜிபிலிட்டி இப்போ 100 crores நான் இதில் கொடுத்துருக்கேன். இது 2-3 years முன்னாடி எடுத்தது, 5-6 வருஷம். இப்போ வந்து கூட இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். டேர்ன் ஓவர் என்ன எலிஜிபிலிட்டிங்கிறத பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் கரண்ட்டாக என்னென்னு செக் பண்ணிங்க. டெஃபரன்ஸ் வந்து நான் 26/5/20 போட்டிருக்கேன் தான். எனக்கு இது 2-16 இருக்கக்கூடாது இல்லையா. இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே 26/5/2020 6 வருஷம் முன்னாடி உள்ளது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே லிமிட் ஏற்றிருக்கு, அதை நீங்கள் கோ டு செக் வித் இதுதான் பார்த்துக்கணும். ஏன்னா அப்பப்போ அது ஏறதுனால என்னால் பார்க்க முடியல மைக்ரோவா. அப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து 1 crore கேன் எக்ஸிட் அப்புறம் பிஸ்னஸ் மேன் ரெக்கமெண்ட் இருக்குது. இதுவும் இப்போ நீங்கள் வந்து இப்போ தற்சமயம் மாற்றிக்கணும். நம்ம நான் சொல்லிட்டேனேங்கிறது இதை எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து ப்ராசஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது டேர்ம் லோன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லோன். அது வந்து அந்த அசட் மூலமாக கிடைக்கிற வருமானத்து மூலமாக கட்டுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கோங்கிறத பொறுத்து தான் ரீபேமெண்ட் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது டிஎஸ்சிஆர் தான் அதுக்கு மெயின் ரேஷியோவே இருக்குது. சரியா? பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் எல்லாம் அவங்க 75% தான் எப்போவுமே கொடுப்பாங்க பேங்க்லலாம். 25% மார்ஜின் பார்ட்டி தான் கொண்டு வரணும். அப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு பேர். இன்கம் டு ப்ராஃபிட் வரும். அது நான் ரேஷியோ அனாலிசிஸ்னு தனியாகவே ஒரு கிளாஸ் நடத்துகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அதில் பிடிப்படும். அது ஒன்று சொன்னால் மறந்து போயிடும். அப்புறம் செக்யூரிட்டி அசட் பி பர்ச்சேஸ்டு, அதுக்கு வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. ரீபேபிள் 3 years அண்ட் அபோவ் தான் இருக்கும். லாங் டர்மாக தான் வரும், 90% சிலது இன்னும் ஜாஸ்தி வரும். ஆர்ஓயும் பேங்க் இருக்கும். சிபில் ரிப்போர்ட் பார்க்கணும். சார்ஜ் அந்த ப்ராப்பர்ட்டி தான் அது ஈக்குவிட்டல் மார்க்கேஜை கிரியேட் பண்ணணும். வேல்யூஷன் ரிப்போர்ட்டு, லீகல் ஒப்பீனியன், மெமோரண்டம். இப்போ ஈக்குவிட்டல் மார்க்கேஜெலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எங்கள் காலகட்டத்திலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஒரு இடத்துல இஎம்கண்டு கலர் அதை வச்சு இன்னொரு இடத்துல பண்ணலாம். அது மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால வந்து இட் ஹாஸ் டு பி ரிஜிஸ்டர்டுன்னு இருக்குது. 30 daysக்குள்ளே என்னமோ டைம் கொடுத்துட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு, ஃபீஸு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பே பண்ணால் மெமோரண்டத்தில் ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடாது. இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ ராமூர்த்தி பேர்லேருந்து கோவிந்தசாமிக்கு மாற்றினா கோவிந்தசாமி பேரில் வருது இல்லையா ஈஸி. அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் பேங்க்னு பேர் வந்துடும். அப்புறம் ரிலீஸும் போது பேங்க் மேனேஜர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ரிலீஸ் வந்துடும், ரிலீஸ் டேட்டும் வந்துடும். அதோட செர்சாயில் ரெஜிஸ்டர் பண்ணணும். செர்சாயின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான். அப்புறம் லீகல் ஒப்பீனியன் வந்து கரெக்டாக படித்து பார்க்கணும். லீகல் ஒப்பீனியன் வந்து ஒரு 4 பேஜுக்கு இருக்கும். அது ஃபைனலாக தான் ஒரு இது கொடுப்பாரு ஒப்பீனியன். இது இந்த டாக்குமெண்ட் ஐ ஸ்க்ரூட்டனைஸ் ஆல் த டாக்குமெண்ட் இஸ் வேலிட் அண்ட் மார்க்கேஜ் கேன் பி கிரியேட்டட் பை த பர்சன் கன்சர்ன்னு கொடுப்பாரு. வேலிட் ஈக்குவிட்டல் மார்க்கேஜ் கிரியேட்டட்னு கொடுக்கணும். அந்த வேர்டிங்லாம் கரெக்டாக இருக்கணும். அது சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று போட்டுருவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துருப்பீங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். சீஷோர் ஓரமாக இருக்கும். அது அவர் என்ன பண்ணுவார், இந்த பார்ட்டி கேன் கிரியேட் ஏ வேலிட் ஈக்குவிட்டல் மார்க்கேஜ் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்டேஷன் கூட சப்ஜெக்ட் டு அவன் யூ ஹேவ் டு கிளியரன்ஸ் ஃப்ரம் தி அந்த ஸோ அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சீஷோர் ஓரமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அது அத்தாரிட்டி வந்து விட்டேன்னு அந்த சீஷோர் இதில் வந்து இது வரல, சீஷோர் இதில் வரல, இதில் கட்டலாங்கிற அந்த பர்மிஷன் அவங்கள்ட்டேருந்து வரணும். ஸோ அது இல்லாமல் பண்ணிட்டா கஷ்டம். அவங்க வந்து சப்ஜெக்ட்னு கொடுத்துருவாங்க. நம்ம கடைன்னு அவசரத்தில் லோன் ப்ராசஸ் பண்ணுற போது வேல்யூ மார்க்கெட் அந்த லைனை லாஸ்ட் லைனை மட்டும் பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம் ஆகிடும். படித்து பார்க்கணும். ஈக்குவிட்டல் மார்க்கேஜ் பண்ணும்போது நம்மளவே மேனேஜரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து டாக்குமெண்ட்லாம் படித்து பார்க்கணும். அது வந்து அந்த ஹிஸ்ட்ரி சரியாக இருக்கா, A to B கரெக்டாக இருக்கா, B to C கரெக்டாக இருக்கா, C to D சரியாக இருக்கா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஹிஸ்டரி ஆஃப் த டைட்டில் பண்ணி நம்மளே பார்க்க கற்றுக்கணும். இதெல்லாம் ரொம்பவும் நம்ம எல்லாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து லைபிலிட்டி ஒன்றும் கிடையாது. இன்ஜினியருக்கோ இப்போ இன்ஜினியர் வந்து தப்பாக நீ கொடுத்துட்டேயா அப்படின்னு நம்மளால கேஸ் முடியாது. மிஞ்சி போனால் நீங்கள் ஐபிஐ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுவோம் மெம்பர்ஷிப். இதை இந்த மாதிரி வேறு எங்கள் பேங்க்லேயும் போகவிடாமல் பண்ணுவோம். அதுமாதிரி லாயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் லைபிலிட்டியே கிடையாது. லாயர் இன்ஜினியருக்குலாம் லைபிலிட்டியே ஒன்றும் கிடையாது. பேங்கை தான் மிரட்டலாம். நீங்கள் அவருக்கெல்லாம் ஒப்பீனியன் கொடுத்து தப்பாக கொடுத்தீங்கன்னா அவனை கேட்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு எழுதி அந்த பேனல்லேருந்து எடுக்கலாம், ஐபிஐக்கு எழுதலாம். அதான் மேக்ஸிமம் அவங்களால பண்ண முடியும். வேறு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது அவங்களாலாம். அதுமாதிரி ஆடிட்டருக்கும் ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் கிடையாது பெருசாக. சரியா? அது அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம்
ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து ரெண்டு பிஸ்னஸ் யூனிட் ஃபைனல் மீது ஒர்க்கிங் கேபிட்டல் தான் சொல்லிட்டேன். அதாவது பணம் கையை விட்டு போகிறது, திரும்பி நம்ம கைக்கு பணம் வரணும், அந்த சைக்கிள் தான் அது. வந்து இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா 24 மணி நேரம், ஒரு ஸ்மால் பொட்டி கடை அப்படின்னா மேபி 2 டேஸு, அது மாதிரி இப்படி மாறும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் சைக்கிள் வந்து என்லார்ஜாக இருக்கும். ஏன்னா அது ஒரு இடத்துலையும் ரா மெட்டீரியல் உட்காந்து வருது இல்லையா, ஃபினிஷ் ப்ராடக்ட்லாம் போய் கொஞ்ச நாள் இருக்கும் சேல் ஆகாமல், அப்புறம் தானே கேஷ் வரும். இப்போ சைக்கிளுடைய டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போகும், ட்ராவலிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாக போகும். புரியுதா? ஹோட்டல்னால் என்ன பண்ணுவீங்கன்னா காலம்பரவே முதல் நாளைக்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. காலம்பரை வந்தோடனே பால்காரனுக்கு பால் வந்துடும், டிகாஷன் போட வேண்டியது. முதல் போனியாக சாம்பிராணி போட்டோன்னா 6 மணிக்கே ஒருத்தர் வந்து காப்பி குடிச்சிட்டோன்னா உடனே கள்ளப்பட்டிக்கு காசு வந்துடும். காப்பிக்கு அவர் பைசா கொடுத்து டோக்கன் வரானா கள்ளப்பட்டிக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் இஸ் வெரி லிமிட்டட். லெஸ் தேன் 1 hour கூட இருக்காது, 2 hours. அது மாதிரி 24 hours வச்சுக்கலாம், 2 days வச்சுக்கலாம், இல்லை 1 hour 12 hours வச்சுக்கலாம் ஹோட்டலுக்கெல்லாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆகுமா சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த சைக்கிள் வந்து மாறுபடும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ங்கிறது ஒன்றும் பெரிய என்ன சைக்கிள் இது பிஎஸ்சியா ராலியா அப்படிலாம் கிடையாது. சைக்கிள்ங்கிறது நம்ம கையை விட்டு கேஷ் போகிறது, திருப்பி நமக்கு பணமாக எப்போ வருது, அது இடைப்பட்ட காலம் என்ன, அந்த காலம் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ். அதுதான் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறோம், ஒரு இடத்துலையும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டன் கமிட்டி மெத்தட் 1 மெத்தட் 2 அதெல்லாம் நான் நேற்று கிளாஸில் நடத்திருக்கேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது இது கேஷ் பட்ஜெட்டிங் மெத்தட் வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எஸ்எஸ்ஐ இவங்களுக்கு எல்லாமே வந்து டேர்ன் ஓவர் தான். இப்போ 90% நானும் பார்த்தேன், எல்லாமே டேர்ன் ஓவர் தான் மெத்தட் தான் பண்ணாங்க. ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் நேற்று கிளாஸ்லேயே நடத்திருக்கேன். டேண்டர் 1 2 3 இருக்குது. 2 தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதில்ல, தேர்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே.